நேற்றைய தினம் இந்தியாவில் நடந்த ஒரு ரொம்பவே துக்கமான இன்சிடென்ட் தான் இது. அஹமதாபாத்ல இருக்கிற ஏர் இந்தியா ஃப்ளைட் டேக் ஆஃப் டைம்ல கிராஷ் ஆகிடுச்சு. சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து லண்டனுக்கு போகிற போயிங் 787 ட்ரீம் லைனர் சொல்லக்கூடிய ஃப்ளைட் ஜஸ்ட் டேக் ஆஃப் பண்ணும் போது எமர்ஜென்சி டிஸ்ட்ரெஸ் சிக்னல் கொடுத்து மேகடி நகர்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியால விபத்துக்கு உள்ளாகி இருக்கு. இந்த ஃப்ளைட் ஃபுல்லாவே ஃபயர்ல இருந்திருக்கு. அண்ட் இந்த ஃப்ளைட் விழுந்த இடங்களுக்கு கிட்ட இருக்கிற பில்டிங்ஸ் கூட டேமேஜ் ஆயிருக்காம். இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகின கொஞ்ச நேரத்திலேயே ஃபயர் வெஹிக்கல்ஸ் அண்ட் NDRF டீம்ஸ் எல்லாம் சைட்டுக்கு ரீச் ஆயிட்டாங்க. ரெஸ்கியூ அண்ட் ஃபயர் கண்ட்ரோல் ஒர்க் இமீடியட்லி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனா வேர்ஸ்டான பார்ட் என்னன்னா, ஃப்ளைட்ல இருந்த 242 பேசஞ்சர்ஸ் அண்ட் அதோடு இருந்த ஃப்ளைட் க்ரூ எல்லாருமே இறந்து போயிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன கிரவுண்ட்ல இருந்த பில்டிங்ல இருந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸும் சில பேர் இறந்தும் சில பேர் காயமடைந்தும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது இந்தியாவோட ஹிஸ்டரியில ரொம்ப எமோஷனலான ஒரு மூமெண்டா இருக்கு. அண்ட் இதோட இன்வெஸ்டிகேஷனும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு.